ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கவங்க எல்லாருமே கட்டாயமாக வந்து இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட், அதாவது மார்ச் 31க்குள்ள எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து எப்படி கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுறது, ஏற்கனவே நீங்கள் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது, உங்களுக்கு வந்து சப்சிடி வந்திருக்கா இல்லையா, போன மந்த் கூட வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபர் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து இகேஒய்சி பண்றதுக்கான அப்டேட் ஃபார்ம். எதுக்காக வந்து கேஒய்சி வந்து முதல்ல அப்டேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்பிஜி சிலிண்டர் கூட வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்றதுக்கு வந்து நவ் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறதா வந்து கேஒய்சிக்கான மீனிங். உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்து வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க. இது வந்து நீங்க இல்லாம உங்களை தாண்டி வேற யாராவது வந்து சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணும்போது வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேவிசி வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. இந்த கேவிசி அப்டேட் பண்றது வந்து ஆன்லைன்லயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மெத்தட் மூலியமாவும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுடைய சிலிண்டர் ஏஜென்சி கிட்ட நீங்க போய் பார்த்தாலே தெரியும், கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா கியூல லைன்ல வந்து மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எதுக்காக நிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவங்க கொண்டு போய் அங்க கொடுத்து அவங்க பயோமெட்ரிக் வச்சு தான் வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எங்க இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃபா நீங்க வந்து மேனுவலா பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்க போட்டோ ஒட்டிக்கோங்க. அதாவது உங்களுடைய சிலிண்டர் புக்கில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு யார் பேர் வந்து அவங்க அதில் இருக்கோ அவங்களுடைய பேரை கரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பேர், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா தனித்தனியாக கொடுங்க. உங்களுடைய கேஸ் கன்சியூமர் நம்பர் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்கள் வந்து அப்ளிகண்ட் வந்து மேரேஜ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்போஸ் நேம் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபாதர் நேம் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மதர் நேம் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம் ரிலேட்டிவ் டைப்ல. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ஃபார் எல்பிஜி கனெக்ஷன். உங்களோட எல்பிஜி கனெக்ஷன் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பா ப்ரூஃப் நீங்க அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ், லீஸ் அக்ரிமெண்ட், ஓட்டர் ஐடி, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, இதுல ஏதாவது ஒரு காப்பியை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு நீங்க வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் நம்பரு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஐடி கார்டு இஷ்யூடு பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஏதாவது ஒன்று, இந்த ரெண்டுலையுமே நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்று வந்து அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டும் நீங்க அட்டாச் பண்ணலாம், ரேஷன் கார்டு இல்ல ஏதாவது ஒன்று நீங்க வந்து கண்டிப்பா ஐடி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்றது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட டோர் நம்பர், பின்கோடு, லேண்ட்மார்க், உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. உங்களோட சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எந்த டேட்ல கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த டீலர்ஸ் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபில் பண்ணிட்டு இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட்டை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இது கூட என்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்களுடைய அந்த கேஸ் கனெக்ஷன் புக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த புக்கோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு, இந்த நாளையுமே நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு பிளஸ் வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக். ஏன்னா உங்களுக்கு சப்சிடி வந்து ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சப்சிடி நீங்க வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து சப்சிடி வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இகேஒய்சி உங்களை வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட பேங்க் பாஸ்புக்கையும் நீங்க வந்து இந்த 5 காப்பியும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸா அவங்க போயிட்டு இன்னைக்குள்ள நீங்க வந்து ஈவினிங்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னைக்கு சண்டே ப்ரோ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இன்னைக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து உங்களுடைய அந்த இகேஒய்சி நீங்க ஏற்கனவே அப்டேட் பண்ணிருப்பீங்க. அதை எப்படி வந்து செக் பண்றது, ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து இகேஒய்சி வந்து பண்ணிட்டேனா இல்லையா, இல்ல இனிமே பண்ணணுமா அப்படிங்கறத எப்படி நான் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளா நீங்க உங்க போன்லயே நீங்க பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க கியூல போயிட்டு நிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. mylpg.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3 கேஸ் கம்பெனியோடைய நேம் இருக்கும். பாரத் கேஸ், ஹெச்பி, இந்தியன் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கறனால இந்தியன் ஆயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆயிலோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போய்க்கிறோம். இதுக்கு வந்து ஓடிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னா நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க வந்து பாரத் கேஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஹெச்பி கேஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஓடிபி லாகின் பண்ணி தான் நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லாகின்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது வந்து உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் வந்து எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுங்க.
பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு அது நீங்களே இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம். இதுக்காக உங்களுடைய ஏஜென்சி, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற இந்த ஒரு அவசியம் உங்களுக்கு வந்து கிடையாது. இப்போ உங்களுடைய டாஸ்க்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, சப்சிடி ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்து பிளிங்க் ஆகும். இந்த இடத்துல வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுடைய சப்சிடி வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கு. எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த மானியம் அப்படிங்கிறது அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. சரிங்களா? அதை நீங்க இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேஒய்சி வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா ப்ரோ, அதை எப்படி நான் வந்து செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வியூ மோர் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல வரும். உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சப்சிடி வருதா வரலையா, உங்களுடைய கனெக்ஷன் டைப் வந்து என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கம்பெனி நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், இது எல்லாமே வரும். கன்சியூமர் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இந்த இடத்துல பாருங்க, கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு டாட் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி வந்து நீங்க வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டீங்க. நீங்க மறுபடியும் திரும்பவும் போயிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு. மறுபடியும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் லிங்க் டீடைல்ஸ்ங்கிற வந்து ஆதார் லிங்க்டு எல்பிஜி வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. லிங்க்டு டு பேங்க்ங்கிறது எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய நம்பரா அப்படிங்கிற ஒன்று வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து நீங்க வழக்கம் போல சிலிண்டர் புக் பண்ணும்போது உங்களுக்கான சப்சிடி வந்து மானியமா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ இது எப்படி நான் வந்து செக் பண்றது? மந்த்லி நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து என்னால் செக் பண்ண முடியல, பேங்க்கும் போக முடியல, அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கட்டாயமா இருக்கு. உங்க ஃபோன் மூலியமாவே மாசம் மாசம் நீங்க சிலிண்டர் வந்து புக் பண்ணும்போது, இல்ல சில பேர் வந்து மந்த்லி புக் பண்ணுவாங்க, சில பேர் 2 மாசத்துக்கு ஒரு தடவை சிலிண்டர் வந்து புக் பண்ணுவாங்க. அப்படி நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு சிலிண்டருடைய அந்த மானியம் சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சப்சிடி வருதா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா mylpg.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து எப்பயும் போல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களுடைய சிலிண்டர் வந்து எந்த கம்பெனி அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியன் ஆயில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்தியன் ஆயிலுடைய டேஷ்போர்டுக்குள்ள வந்துடும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெல்கம் டு இந்தியன் ஆயில் சப்போர்ட்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம வந்து எல்பிஜி ரிலேட்டடான அந்த சப்சிடி தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறத அந்த எல்பிஜி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டகரி வைஸ். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்சிடி வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். அப்படிங்கிறதுக்கு வந்து சப்சிடி ரிலேட்டட் பகல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப் கேட்டகரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சப் கேட்டகரியில வந்து ஆதார் லிங்க்டு இஷ்யூ, ஆதார் கார்டு ரிலேட்டட் இஷ்யூ, சப்சிடி நாட் ரிசீவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்சிடி வருதா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். அப்படிங்கிறதுக்கு வந்து சப்சிடி நாட் ரிசீவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய எல்பிஜி ஐடி நம்பர் வந்து கேட்கும். உங்களுடைய சிலிண்டர் புக்ல எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்து நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து காமிக்குது பாருங்க. இப்போ இவங்க வந்து லேட்டஸ்டா வந்து பிப்ரவரி மந்த் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த டேட் எந்த டேட்ல வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணாங்க, எந்த டேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து டெலிவரி ஆயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த அப்ளிகண்ட்டுக்கு வந்து சிலிண்டர் மானிய தொகையா வந்து ₹53.14 வந்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆயிட்டே இருக்குது. கேஷ் மெமோ நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேங்க் டிஓஎஸ்ல வந்து உங்களுக்கு டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. என் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து ப்ரோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சப்சிடி வந்து கிரெடிட்டே ஆகல ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளா வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேஒய்சியோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆக்டிவ்ல இருக்கு, ஆக்டிவ்ல இருந்தும் எனக்கு வந்து சப்சிடி வந்து வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய கோரிக்கையை நீங்க இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல டைப் பண்ண தெரியுது அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. அப்படி உங்களால இங்கிலீஷ்ல டைப் பண்ண முடியல அப்படின்னா தமிழ்ல எழுதி கூட நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து நான் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணேன், இதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆகல, மானிய தொகை வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல, நான் 6 மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கான டீடைல் கூட நான் வந்து இதை வந்து இணைச்சிருக்கேன். என்னுடைய சிலிண்டர் புக்கு
ப்ளஸ் வந்து என்னுடைய அந்த லேட்டஸ்ட்டாக சிலிண்டர் புக் பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய அந்த இன்வாய்ஸ், அதாவது என்னுடைய பில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பில்லு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே பிடிஎஃப் போட்டு இந்த இடத்துல அட்டாச்சு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாலே போதும். உங்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுடைய சப்சிடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஆகும். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து அங்கே போயிட்டு சிலிண்டர் லிங்க் பண்ண சொல்றாங்க, இங்க இது பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குழம்பி போயிட்டு இது பண்ணலாமா வேண்டாமா, இப்படி பண்றா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து இருக்காது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸாகவே வந்து த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால நேற்று கூட வீடியோ என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியுமோ என்னால் என்னோட பர்சனல் விஷயத்தை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய பழைய வாய்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து நான் வந்து கொண்டு வரேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.